எல்லாவற்றையும் மாற்றி படைக்க இருக்கிறோம். அடிப்படை கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி எல்லாவற்றிலுமே ஒரு மாபெரும் மாற்றத்தை இந்த மண்ணில் கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, உண்மையும் நேர்மையுமான ஒரு தூய மக்களாட்சி இந்த மண்ணில் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு அயராது உழைக்கணும். தம்பி அறிவிச்சவங்க கூட சொன்னார் தங்கை ஐரம் சர்மிளாவுடைய தோல்வியை பற்றி. நம்மள மாதிரிதான் அது ஒரு தோல்வி அல்ல, தொடக்கம். நான் கேட்டேன், அவளை வாக்கு சேகரிக்கவே விடல காவல்துறையும் ராணுவம் சேர்ந்து. அவளை தோக்கடிக்க வேண்டும் என்றே தோக்கடிச்சது. அவ அரசியலை விட்டு விலகுறன்னு சொன்னதுக்கு உடனடியா கடிதம் எழுத சொல்லியிருக்கேன். தம்பியை எழுதி நான் சொல்லியிருக்கேன், நீ விலகக்கூடாது, மோசமான முன்னுதாரணமா ஆயிரும், அவங்களுக்கு வசதி ஆயிரும், நீ வம்படியா நில்லு, காலம் நமக்கு வரும் சொல்லி கடிதம் எழுதியிருக்கோம். ரெண்டாவது இப்ப பாரு, அம்மையார் மம்தா பானர்ஜி சொல்றாங்க பாரு, இந்த நாட்டுல மதிக்கத்தக்க ஒரு மகள் இருக்கனா மம்தா பானர்ஜி தான். அவன் சொல்றாங்க பாரு, ஆயிரம் சர்மிளாவை எங்கள் கட்சி மாநிலங்களை உறுப்பினரா தேர்வு செஞ்சு அனுப்புன்ற. அப்படி இல்லைனாலும் நமக்கு ஒரு நாள் காலம் வரும், நாம ஆயிரம் சர்மிளா நம்ம தங்கச்சி நம்ம அக்காவை அனுப்பிடுவோம். ஒடுக்கப்பட்ட தேசியங்கள் எங்கெங்க நிக்கிறோ அதெல்லாம் நமது உறவுகள், அவர்களுக்காக போராடுவது நமது கடமை. தமிழ் தேசிய உரிமை விடுதலை என்பது உலகெங்கும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற, அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிற, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தேசிய இனங்களின் உரிமைக்கு போராடுகிற மக்களுக்கான அடையாள போராட்டம், குறியீட்டு போராட்டம், முன்மாதிரி போராட்டம் என்றுதான் பார்க்கணும். அப்படிதான் பார்க்கணும். இது ஒரு இனத்தின் போராட்டம் என்று குறுக பார்க்க கூடாது, இது ஒரு பொதுமை போராட்டமாக பார்க்கணும். அப்படிதான் நம்ம எல்லா மொழிவழி தேசிய இனங்களின் மக்களின் உரிமைக்கும் குரல் கொடுத்து நிற்பது. என் ஈழ விடுதலை அவன் நேசிக்கல, ஆனால் தனி தெலுங்கானா விடுதலையை நாங்கள் ஆதரித்து தீர்மானம் போட்டு அவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்துறோம். அவன் அங்கீகரிக்கல. இந்த மக்களை